பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு புத்துணர்வு நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பிடுற நண்பனாக இருந்தால் பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வேணும் கேட்பாரு எங்கள் அண்ணன். இதுதான் மறந்துட வேண்டாம், ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்குடா. வெற்றி அன்னைக்கிட்ட வந்து சொன்னேன். வெற்றி நான் அதான் சொன்னார், கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு. இல்லைன்னே அண்ணன் ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தான் நான் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஃபஸ்ட் கார்டுன்னு சொல்லிட்டாரு. கர்டன் படத்தை நிற்கிறப்ப கூட கதை நயனை விட நான் நின்றுக்கலானே, ஆனால் நான் சுந்தரபாண்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்கள் அப்படி தானே. எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணன் உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்கிற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்கே செஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். டைரக்டர் சார் அதையா சொன்னார், எப்படி கேட்கலான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியபுரத்தில் அண்ணன் டைலாக் கேட்டுருந்தாரு. அதனால குத்துணவை நண்பனாக இருந்த இதுதான் மறந்துட வேண்டாம், ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்குடா. குத்துணவை நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பிடுற நண்பனாக இருந்தால் பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வேணும் கேட்பாரு எங்கள் அண்ணன். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா இதே போல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்புல டேரக்டர் சார். அண்ணே நான் மட்டும் கேட்க குடும்பமாக போய் மொத்தமாக கேட்போம்னே. இல்லை சார் நீங்கள் முன்னாடி போய் கேளுங்க, இல்லை புடிசை வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அன்னைக்கிட்ட வந்து சொன்னேன். வெற்றி நான் அதான் சொன்னார், கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பார்க்கல அப்படின்றோம். அப்போ எல்லாமே சேர்ந்து டைரக்டர் ஈரா சரவணன் என்கிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணே கேட்போம்னே அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க, நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அவர் தான் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டாரு. அண்ணன் என்னாச்சுன்னே. இல்லைண்ணே அண்ணே ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தான் நான் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், டேட் சார் எப்போ ஃப்ரீ ஆக சொல்லுங்க, கதை கேட்போம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஃபஸ்ட் அப்படின்னு சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்ட கதை கேட்டார். அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தார். அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்கிறப்பல பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமராமேல வந்தாங்கன்னே தெரியல, எங்கே வச்சிருந்தாங்கன்னே தெரியல. டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமான்னு. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க. அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணன். அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க. இல்லைங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்ருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க என்றாரு. ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறன் விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோட இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் சசிகுமாரன் உங்களுக்கும் சமுத்திரக்கணி அண்ணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறையா படங்களை நான் எங்கள் கனியனை பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்கள் வந்து இந்த படத்தில் கர்டன் படத்தை நிற்கிறப்ப கூட கதை நயனை விட நான் நின்றுக்கலானே, ஆனால் நான் சுந்தரபாண்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்கள் அப்படி தானே. ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறேன்னு. அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு, எப்போவுமே இருப்பீங்கண்ணே. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே.